இப்பொழுது இந்தியா என்ன செய்ய பார்க்குதுண்டா, இலங்கைக்கு பொருளாதார உதவிகளை செய்து கொண்டு அது மறைமுகமா இலங்கைக்கு சொல்லுது, இந்த தேசிய இனப்பிரச்சனையை நீங்க தீர்ப்பீங்களா இருந்தா நாங்கள் கூடுதலான உதவியை தமிழ்நாட்டோட பேசி அதுகளை செய்ய முடியும். எனவே ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறையை இந்தியா கடைபிடிக்க துவங்கி இருக்கு. தமிழ் அரசியல்வாதிகள் இந்த அரசாங்கம் இப்ப புலமுண்டுகிற எதிர்பார்ப்பை விட்டுட்டு இந்தியாவோடும் இலங்கையோடும் ஒரு நெருக்கமான உறவை மேற்கொண்டு இந்தியாவுக்கு சொல்ல வேணும், தேசிய இன பிரச்சனை எதிர்க்கும்படி இலங்கை அரசாங்கத்துக்கு அழுத்தத்தை கொடுக்க சொல்லி, அதே நேரத்தில் இலங்கை அரசாங்கத்துக்கு சொல்ல நீங்கள் இந்த தேசிய இன பிரச்சனையை கதியில தீருங்கோ, வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் புலம்பியர் தமிழர்கள் உள்நாட்டில முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகளை திறவுங்கள், இவ்வாறான ஒரு அழுத்தங்களை போடுவதற்கான ஒரு நல்ல ஒரு சகுனம் இது. அன்பான உறவுகளுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எஸ்டிஎஸ் தமிழ் தொலைக்காட்சி. எஸ்டிஎஸ் தமிழ் தொலைக்காட்சியில் வார வாரம் இடம்பெறுகின்ற அரசியல் ஆய்வுகளுக்கு இணைந்திருக்கின்றோம். அரசியல் ஆய்வு களத்தில் எங்களோட வளமை போலவே என்று சிவலிங்கம் விஸ்வலிங்கம் அவர்கள் இணைந்திருக்கின்றார் லண்டனிலிருந்து. வணக்கம் ஐயா. வணக்கம். எஸ்டிஎஸ் தமிழ் டிவி நிறுவனத்துக்கும் உங்களுக்கும் எனக்கு தந்த அழைப்புக்கு மிக்க நன்றி. முதலில் நல்லது, சிறப்பு. நீங்கள் இன்று இணைந்திருப்பதோடு முக்கியமாகவே நாங்கள் பார்க்கக்கூடிய இன்று இலங்கை நிலவரத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது மோடி அவர்கள் இலங்கைக்கு வருகை தந்து இருக்கின்றார். அந்த மோடி அவர்கள் வந்த இந்த நிலைப்பாட்டை பற்றி உங்களுடைய பார்வையாக வண்ணம் பார்க்கின்றீர்கள். இதே நீங்கள் குறிப்பிட்டது போல மோடியினுடைய வருகை இலங்கை தமிழர்களுக்கு இவ்வளவு பயனுள்ளதாக இருக்க போகிறது, அதே போல ஒட்டுமொத்த இலங்கைக்கும் அவ்வளவு பயனுள்ளதாக இருக்க போகிறது என்பதை நாங்கள் அவதானித்து பார்த்தோம். வளமையை விட இம்முறை இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையான உறவு மிகவும் நெருக்கமாக வாழ்ந்திருக்கிறது. கடந்த காலங்களில் இருந்த அரசாங்கம் ஏதோ ஒரு வகையில் இந்தியாவோடு ஒரு உறவை வச்சிருந்தது. ஆனால் இன்றைய அரசாங்கம் இந்தியாவுக்கு எதிராக தங்களோட உயிர் தியாகங்களை செய்து இலங்கை இந்திய ஒப்பந்தம், இந்திய சமாதான படைக்கு எதிராக இப்படியெல்லாம் இந்திய எதிர்ப்பு நிலைமையை தொடர்ச்சியாக வைத்திருந்த அவர்கள் இம்முறை இந்தியாவோடு மிகவும் நெருக்கமாக வந்திருப்பதை நாங்கள் கால ஓட்டத்தோ இவ்வளவு மாற்றமடைஞ்சிருக்கிறது, அவர்களுடைய அரசியல் அணுகுமுறைகளில் மாற்றம் எவ்வாறு ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கடந்த காலங்களில் அவர்கள் அரசு அதிகாரத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகள் குறைந்திருந்த காலங்களிலே தான் அவர்கள் இந்திய எதிர்ப்பு வாதத்தை மிகவும் கடுமையாக வச்சிருந்திருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது அவர்கள் அதிகாரத்துக்கு வந்த உடனே பார்க்கிறார்கள் இந்த மாதிரியான ஒரு அரசியல் ஒன்றோட போகையிலாண்டு என்ற சர்வதேச நிலைமைகள் அப்படி இல்லை. மற்றது ஒரு மிக மோசமான பொருளாதார சூழல் ஒன்றில தான் இவர்கள் அந்த அதிகாரத்தை எடுத்திருக்கணும். அப்ப அரசாங்கங்களுக்கு அமெரிக்க எதிர்ப்பையோ அல்ல இந்திய எதிர்ப்பையோ இப்படி எல்லாம் செய்து கொண்டு நாட்டின் ஆட்சி கட்டுமானத்தை கொண்டு போக இயலாது. அப்ப இதுல இருந்து நாங்கள் பார்க்கும் பொழுது நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த முறை மோடி அவர்கள் கிட்டத்தட்ட 7 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை செய்திருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. இந்த 7 புரிந்துணர்வு ஒப்பந்தத்திலேயும் முதலாவது நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல இந்தியாவோடு முழுமையாகவே இந்திய எதிர்ப்பு வாதத்தை வச்சிருந்த ஒரு கட்சி இப்பொழுது அதோடு மிக நெருக்கமான நாட்டை இந்திய பொருளாதாரத்தோடு இலங்கை பொருளாதாரத்தை மிக நெருக்கமாக கொண்டு வருவதற்கான ஒரு ஒப்பந்தத்தை செய்ய முடியும் என்றால் அவர்கள் எவ்வளவு தூரம் தங்களுடைய அரசியல் கோட்பாட்டை மாற்றி இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். ஏனென்றால் அவர்கள் அவ்வளவு மாற்றி இருந்த காரணத்தினால்தான் அவர்கள் இந்தியாவோடு நெருக்கமாக போகக்கூடிய இருந்தது. இனி இதுல இன்னும் ஒரு முக்கியமான அம்சத்தை நாங்கள் அவதானிச்சோம் என்றால் 1971 ஆண்டு ஏப்ரல் 5ஆம் தேதி தான்
அன்றைக்கு அதிகாரத்திலே ஸ்ரீமாவோ தலைமையிலான அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கு அவர்கள் ஆயுத கிளர்ச்சி செய்தவர்கள். அந்த நேரத்தில் ஸ்ரீமாவோ அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கான அந்த ஆயுத கிளர்ச்சியை நசுக்கிறதுக்கு இந்தியா தான் படை உதவிகளை செய்தது. மிக அதிக அளவான உதவியை இந்தியா செய்திருந்தது. அதே திகதியத்தான் 1972 ஏப்ரல் 5 தான் இந்த ஆயுத கிளர்ச்சி ஜேவிபியினால் நடத்தப்பட்டது. அதே தேதியில தான் பிரதமர் மோடிக்கு, இந்திய பிரதமர் மோடிக்கு ஜேவிபியினுடைய தலைவர் அனுரகுமார திசாநாயக்க இலங்கையின் மிகப்பெரிய விருதை அவருக்கு கையளிக்கிறார். நாங்கள் இதை என்னென்று பார்க்கலாம்னா, இவ்வளவு தூரம் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தனது கோட்பாட்டு நிலையில இருந்து மாறி இருக்கிறது நாங்க பார்க்கலாம். அடுத்ததான் இந்த இந்திய அரசாங்கம் ஒரு கிட்டத்தட்ட நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட போல 7 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள்ல 6 புரிந்துணர்வு ஒப்பந்தம் இலங்கையின் அபிவிருத்தி தொடர்பானது. உதாரணமாக நாங்க பார்க்கலாம், இந்த டம்புலையில ஒரு பெரிய விவசாய பொருள் சந்தை இருக்குது. அந்த சந்தையில பொருட்கள் பாதுகாப்பதற்கான அந்த ஃப்ரிட்ஜில் வச்சு தொடர்ந்து பாவிக்கக்கூடியதான வசதிகள் இல்லாதால பெருந்தொகையான மரக்கறிகள் எறிய வேண்டிய ஒரு சூழல் வந்திருக்கு. இப்பொழுது அவர்கள் அங்க அதை குளிரூட்டத்தக்க வகையில பெரிய அளவில் கட்டி கொடுத்திருக்கணும். அப்ப நாங்கள் இந்த முக்கியமானதை நாங்கள் பார்க்க வேண்டி இருக்குது. அடுத்தது, இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில கடந்த காலங்கள்ல சந்திரிகா பண்டாரநாயக் அவர்கள் பதவியில இருந்த போது கிட்டத்தட்ட 150-200 ஐட்டங்கள் இந்தியாவும் இலங்கையிலும் வரி இல்லாமல் கொண்டு போகலாம், அப்ப வரி இல்லாமல் சந்தைப்படுத்தலாம்ன்ற ஒரு நிலைமை இருந்தது. அடுத்தது, இந்தியாவில ஆதார் கார்டுன்ற ஒரு கார்டு இருக்கிறது. அதை பாவிச்சு எல்லா வங்கிகள்ல பல்வேறு வேலைகளுக்கு அது பெரிய உதவியா இருக்குது. அது மாதிரி கொண்ட இந்தியா இலங்கைக்கு கொடுக்கறதுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தமும் செய்யப்பட்டிருக்குது. இனி இந்தியா தான் இப்ப உலகத்தில மருந்து தயாரிப்பில மிகப்பெரிய ஒரு நிறுவனங்களை வச்சிருக்குது. இப்ப இலங்கைக்கு அவர்கள் ஒரு குறைஞ்ச விலையில மருந்துகளை வழங்குறதுக்கு அவர்கள் சம்மதிச்சிருக்கணும். அடுத்தது, சம்பூர்ல, அதாவது திருகோணமலையில உள்ள சம்பூர் பகுதியிலே அவர்கள் சோலார் பவர் கொண்டு வாரத்துக்குரிய முழு உதவிகளையும் அவர்கள், அதாவது 50-50 இலங்கை வார லாபத்தில் 50% இலங்கைக்கு 50% இந்தியாவுக்குன்ற வகையிலே அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்குது. அடுத்தது, இலங்கையில உள்ள 25 மாவட்டங்கள்லையும் உள்ள மத ஸ்தாபனங்களுக்கு அவர்கள் சோலார் பவர் ஏற்பாடுகளை செய்து கொடுத்திருக்கிறேன். மேலும் உதாரணத்துக்கு 5000, இதுதான் முக்கியமான 5000 கோவில்கள், பௌத்த விகாரங்கள், பள்ளிவாசல்கள், தேவாலயங்கள் எல்லாத்துக்கும் அவர்கள் சோலார் பவர் மூலம் மின்சாரம் வழங்குறதுக்கான ஏற்பாட்டை செய்திருக்கணும். இதுகள் எல்லாத்தையும் பார்க்கல எங்களுக்கு தெரியுது, இந்தியா இலங்கையின் உள்கட்டுமானங்கள்ல மிக அதிக அளவு உதவிகளை மேற்கொண்டு இலங்கையை அந்த பொருளாதார சிக்கல்ல இருந்து மேலே கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை அது செய்கிறன்றதை நாங்க பார்க்கலாம். இன்னும் ஒரு ஒப்பந்தம், அதான் அந்த 7வது ஒப்பந்தம், அதாவது இலங்கைக்கும் இந்தியாவுக்குமான பாதுகாப்பு ஒப்பந்தம். இது பற்றி இலங்கையில உள்ள எதிர்கட்சிகள் அதை பற்றி எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நீங்க நாட்டை வித்து போட்டிகள் இந்தியாவுக்கு சொல்ற சிங்கள இனவாத சக்திகள் சத்தம் போட்டு கொண்டு இருக்கணும். ஆனால் அவர்கள் மிக விரைவில் அந்த விவரங்கள் எல்லாத்தையும் கொடுப்பார்கள். ஆனால் இப்பொழுது அரசியல்வாதிகள் எங்களுக்கு தெரியாமல் இந்தியாவோட ஒப்பந்தம் செய்துட்டுது, இப்படி ஒரு அரசியல் நிகழ்வு போய்கொண்டிருக்கு. சரி, நீங்கள் கேட்டது போல தமிழர்களுக்கு இதில் என்ன நடந்திருக்கும்?
இதுதான் உண்மையாக நாங்கள் பார்க்க வேண்டியது என்னென்றா, மோடியின் வருகைக்கு பின் நாங்கள் இவ்வளவு விஷயங்களை பேசியிருந்தாலும் கூட இந்த 13வது திருத்த சட்டத்தின் படி இதுவரையில் எந்த நகரும் எடுக்கப்படாத பல அரசாங்கங்கள் வந்திருந்த போதிலும் இன்று இருக்கின்ற அரசாங்கத்தால் மோடி வருகையின் பின் ஏதாவது தமிழர்களுக்கான நன்மைகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றதா, அல்லது 13வது திருத்த சட்டத்தில் இவர்கள் நிச்சயமாக முன்னெடுப்பார்களா? இதன் பார்வை உங்களுடைய பகுதியாக வண்ணம் இருக்கின்றது. இது ஒரு முக்கியமான கேள்வி. ஏனென்றால் கடந்த அரசாங்கங்களும் இந்தியாவோட பேசியிருக்கு. இந்தியா 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்தும்படி இலங்கை அரசாங்கத்துக்கு வந்த அரசாங்கங்களுக்கு அறிவுறுத்தி இருக்கு. அதுபோல இதுவும் அப்படியே சொல்லி போட்டு விட்டுடுமோ எங்கன்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கு இருக்குது. அது நியாயமானது. இந்த நாங்கள் எப்படி பார்க்கலாம் என்றால், காங்கேசன் துறைமுகம் அபிவிருத்தி செய்யப்படுது. இந்தியாவுக்கும் தலைமன்னாருக்கும் இடையிலான கப்பல் போக்குவரத்து வருகிறது. பலாலி விமான நிலையம் தரம் உயர்த்தப்படுகிறது. விமான போக்குவரத்து ஒழுங்காக நடைபெறுகிறது. திருவோணமலையில பொருளாதார அபிவிருத்தி வலயம் ஒன்று உருவாக்கப்படுகிறது. அதுபோன்று காங்கேசந்துறையிலையும் பொருளாதார அபிவிருத்தி நிலையம் ஒன்று உருவாக்கப்பட போகிறது. இவ்வாறானவற்றுக்கும் இந்தியா அந்த உதவிகளை மேற்கொண்டு வருகிறது. நாங்கள் இந்த பின்னணியில இருந்து பார்க்கும் பொழுது இப்பொழுது இந்தியா என்ன செய்ய பார்க்குதுண்டா, இலங்கைக்கு பொருளாதார உதவிகளை செய்து கொண்டு அது மறைமுகமா இலங்கைக்கு சொல்லுது, இந்த தேசிய இனப்பிரச்சனையை நீங்க தீர்ப்பீங்களா இருந்தா நாங்கள் கூடுதலான உதவியை தமிழ்நாட்டோட பேசி அதுகளை செய்ய முடியும் என்று. எனவே ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறையை இந்தியா கடைபிடிக்க துவங்கியிருக்கு. இதுல நாங்கள் என்ன எங்களுடைய கவனத்துக்குரியண்டா, தமிழ் அரசியல் தலைமைகள் சிங்கள அரசியலில் ஏற்பட்டு வர்ற மாற்றத்தை தெளிவாக பார்க்க மறுக்கின்றன. அதாவது கடந்த காலங்களில் ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, பொதுஜன பெரமுன போன்ற வகையில் தான் இப்பொழுது அவர்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தையும் பார்க்க விரும்பினர். ஆனால் தேசிய மக்கள் சக்தி மிகவும் தெளிவாகவே தேசிய அளவில் இனவாதத்துக்கு எதிரான நிலைப்பாட்டை மிகவும் இறுக்கமாக எடுக்க பார்க்கிறது. இந்த இனவாதம் தான் தேசிய இன பிரச்சனையை தீர்ப்பதற்கு மிகவும் தடையாக இருக்கு. ஆனால் அதை தெரிஞ்சுதான் இலங்கை அரசாங்கம் சொல்லுதும், நாங்கள் இனவாதத்தை எக்காரணம் கொண்டும் தலையெடுக்க விட மாட்டோம். மற்றது சொல்லினம், இந்த இனங்களுக்கு மத்தியில போட்டிகளை வெறுப்புகளை ஏற்படுத்துற எந்த அரசியலுக்கு நாங்கள் வாய்ப்பளிக்க மாட்டோம். இந்த பின்னணியில இருந்து நாங்கள் பார்க்கல அரசாங்கம் சொல்லுது, நாங்கள் 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்த போறோம். அதே நேரத்தில் அவர்கள் சொல்லினா, நாங்கள் இந்த தேர்தலுக்கு பிறகு, உள்ளூராட்சி தேர்தலுக்கு பிறகு மாகாண சபை தேர்தல்களை நாங்கள் நடத்த போறோம். மாகாண சபை தேர்தலுக்கு பிறகு புதிய அரசியல் யாப்பு சம்பந்தமாக நாங்கள் பேச போறோம். எனவே கடந்த கால அரசாங்கங்கள் போல இல்லாமல் அவர்களோடு தெளிவான நிகழ்ச்சி நிரல்ல தான் போய்கொண்டிருக்கணும். என்ன இது பிரச்சனையா இருக்கிறண்டா, தமிழ் அரசியல்வாதிகள் இனவாதத்துக்கு அப்பால நாட்டின் மக்களின் வளர்ச்சி, பொருளாதாரம், கல்வி, சுகாதாரம் சம்பந்தமாக எந்த விதமான கொள்கைகளும் இல்லாத காரணத்தினால அவைகள் வெறுமனிய இந்த தமிழ் பிரச்சனையை கையில வச்சுக்கொண்டு ஏன் தீர்க்கையில, அதாவது அரசாங்கம் பதவிக்கு வந்து 5-6 மாதம் தான், 5 வருஷம் பதவிக்கு மக்கள் அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். இப்பவே அந்த அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை இனங்களை வளர்க்கிறது, அந்த அரசாங்கத்துக்கு எதிராக பேசுறது எல்லாத்தையும் பார்க்கல. இவர்களுக்கும் வேறு அரசியல் வேற அரசியல் அகராதியில இல்லை. இவர்கள் ஒரு நீண்ட காலத்திலே மாற்றங்களை அவர்கள் பார்க்கல என்றுதான் நான் குறிப்பிட விரும்புகிறேன். 2009க்கு பின் தமிழ் அரசியல் கட்சிகளின் பார்வை என்பது உண்மையிலேயே தமிழ் மக்கள் மேல் இல்லாமலுக்கு அவர்களுடைய அரசியல் ஆசனங்களுக்காகவே இருந்து வந்து கொண்டிருக்கின்றது.
உங்களுடைய பார்வையாக நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த மோடியின் வருகைக்கு பின் தமிழ் அரசியல் கட்சிகள் அல்லது தமிழ் அரசியல் குழுக்கள் செய்ய வேண்டிய பணிகள் தமிழ் மக்களுக்காக வண்ணமாக நீங்கள் உங்களுடைய பக்கமாக நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு இன்னொரு முக்கியமான கேள்வி என்னென்னா, தமிழ் அரசியல்வாதிகள் உலக அரசியலை உலக மாற்றங்களை தங்களுடைய கவனத்தில கொள்ளணும். இந்த குறுந்தேசியவாத பேசிக்கொண்டு அந்த மக்களின் எதிர்காலத்தை நல்ல வாழ்வை பாலடிக்க கூடாது. அந்த வகையில நாங்கள் பார்க்கும் பொழுது மோடி அவர்களை இவர்கள் இந்த இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில இப்ப வளர்ந்து வர பொருளாதார உறவுகளை மையமா வச்சு இந்தியாவோட இவர்கள் ஒரு நெருக்கமான உறவை ஏற்படுத்தி, அதே நேரத்தில் இலங்கை அரசோடையும் உறவுகளை ஏற்படுத்தி தேசிய இன பிரச்சனையை இந்த காலகட்டத்தில தீர்க்கிறது நல்லதுன்னு சொல்லி இந்தியாவோடையும் இலங்கையோடையும் ஒரு நெருக்கமான உறவுகளை ஏற்படுத்துறதுக்குரிய வேலை திட்டங்களை அவர்கள் விவாதிக்க தொடங்க வேணும். நீங்கள் கூறியது போல அந்த வேலை திட்டங்களை துவங்குவது மட்டுமல்ல, உண்மையிலே நீங்கள் அதில் உள்ளே கூறி சென்ற விடயத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த அரசியல் கட்சிகள் தமிழ் மக்களின் மீது, தமிழ் மக்களின் நிலைப்பாடு மீது எந்தவித ஒரு அக்கறையும் இல்லாத அரசியல் இதுவரை நடத்தப்பட்டது. இனி நடத்துவது என்றாலும் நீங்கள் கூறியது போல அது ஒரு முன்னேற்றகரமாக இருக்க வேண்டும் என்பது உண்மையான விடயம். அதற்கு மாற்று கருத்து இல்லை. இப்பொழுது இந்த பலாலி வீதி துறக்கப்பட்டுள்ளது. இந்த பலாலி வீதி துறக்கப்பட்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே முழுமையாக இல்லாமல் ஒரு குறித்த நேரத்துக்குள் அதை திரும்பியும் அதை பயன்படுத்த முடியாது என்ற ஒரு சூழ்நிலையும் வந்திருக்கின்றது. இதை பற்றி உங்களுடைய நாங்கள் எங்களுடைய கவனத்துக்குரிய என்னென்னா, கடந்த காலங்கள்லையும் இந்த வீதி, அதாவது முக்கியமான உயர் பாதுகாப்பு வலயம்தான் பலாலி உள்ள இடம். என்னென்னா, பலாலி இராணுவ முகம்தான் இலங்கையில உள்ள மிக முக்கியமான பெரிய இராணுவ முகாம்களிலே உண்டு. இது ஒரு முக்கியமான பாதுகாப்பு வலயம் என்ற நிலைமையில அவர்கள் ஒவ்வொரு காலத்திலையும் காணிகளை விடுவிக்கும் போதும் தெருக்களை விடுவிக்கும் போதும் சில கட்டுப்பாடுகளை ஆரம்பத்திலே அவர்கள் விதித்திருக்கிறார்கள். பிறகு அந்த கட்டுப்பாடுகளை அவர்கள் தளர்த்தி இருக்கிறார்கள். இங்கே எங்களுடைய கவனத்துக்குரிய என்னென்னா, ஆரம்பத்திலே அவர்கள் சில கட்டுப்பாடுகளை படம் எடுக்கக்கூடாது, நடந்து போக முடியாது, நீங்கள் குறிப்பிட்டது போல காலை 6 மணியில இருந்து மாலை 6 மணி வரை தான் அது திறந்திருக்கும். இது எல்லாவற்றையும் நாங்கள் எல்லாத்தையும் பார்க்காமல் ஆரம்பத்திலே அவர்கள் திறந்திருக்கிறார்கள். இப்பொழுது அந்த நிலங்கள் மிகவும் சுத்தப்படுத்தப்பட்டு அந்த கடற்கரை பகுதி எல்லாம் ஒரு நல்ல அழகான பகுதிகளாக அவர்கள் மாற்றி இருக்கிறார்கள். எனவே இது திரும்பி மக்கள் அங்க போய் வாழும் பொழுது அவர்கள் இலகுவாகவே தங்களோட வாழ்க்கைகளை ஆரம்பிக்கிறதுக்கான வசதிகள் உண்டு. எனவே நான் இந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் நல்லதென்று நாங்கள் சொல்லாவிட்டாலும் கூட இந்த ஆரம்பம் நல்லதா இருக்கிறது. அதாவது அந்த பிரதேசம் செழிச்ச பிரதேசமாக மாற்றப்பட்டிருக்கிறது. நான் இதுல பார்க்கும் பொழுது ஒருவர் கூறினார், அந்த மணல் பிரதேசமாயிருந்த அந்த பலாலி பகுதி கடற்கரை அண்டிய பகுதிகளில் தென்னை கூட வளர முடியாத ஒரு நிலைமை இருந்தது என்றும் உப்பு தண்ணி இருந்ததாக அவர்கள் குறிப்பிட்டு, இப்பொழுது இராணுவம் வெளியிடங்களில் இருந்து மண்களை கொண்டு அந்த பகுதிகளை நிரப்பி பூங்காக்கள், நல்ல மரங்கள், அதுகள் எல்லாவற்றையும் நட்டிருப்பதாக கூறி இனி பயிர் செய்வதற்கு ஒரு பொருத்தமான இடமா மாறலாம் என்றும், ஆனால் பலாலியில தான் அதிக அளவு தக்காளி பழம் உற்பத்தி செய்கிற இடம். எனவே இப்பொழுது அவர்கள் பாதையை திறந்திருக்கிறார்கள். படிப்படியாக அந்த மக்களின் குடியிருப்புகள் திறப்பார்கள். அங்கு என்ன பிரச்சனைன்னா, அங்கு பாடசாலைகள் இல்லை, வைத்தியசாலைகள் இல்லை, ஆலயங்கள் இல்லை. எனவே அது எல்லாவற்றையும் செய்யறா இன்னும் கொஞ்சம் காலம் எடுக்கும். எனவே தமிழ் அரசியல் தலைமை இலங்கையில உள்ள அரசாங்கத்தோட இந்த மாற்றங்களுக்கு ஒத்துழைச்சு மக்களின் வாழ்வில மாற்றத்துக்கான உதவிகளை பெருமையா இருந்தால் அது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும். எனவே
இந்த பலாலி வீதி திறப்பை நாங்கள் ஒரு நெகட்டிவ் சைடில் இருந்து பார்க்காமல் நாங்கள் பாசிட்டிவா பார்த்தமையா இருந்தால் அது விமான நிலையத்துக்கு போக வர அதிகளவு வசதியை கொடுக்க போகிறது. பருத்தித்துறையில இருந்து அல்லது மயிலிட்டி காங்கேசன்துறையில இருந்து வருபவர்கள் இலகுவாக விமான நிலையத்துக்கு வந்து போறதுக்குரிய வாய்ப்புகள் கிடைக்கும். எனவே தொடர்ச்சியாக மக்கள் அரசாங்கத்தின் மீது அழுத்தங்களை பிரயோகிச்சு இந்த மாற்றங்களை பயன்படுத்த வேணும். இதற்கு முந்தைய அரசுகள் உண்மையிலேயே பார்க்க போனால் தமிழ் மக்களை அடக்கி ஆளும் நோக்கிலே பல விடயங்களை இருந்தாலும் இந்த பாதுகாப்பு வலயங்களை முன்னெடுப்பது பற்றிய பிரச்சனைகளை பார்க்கின்ற போது முன்னெடுப்பதாக இருந்தால் கூட ஒரு சில பகுதிகளை அது பெரிய ஆர்ப்பாட்டமாக முன்னெடுக்கப்பட்டதாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையிலே இந்த அரசாங்கம் இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கம் உண்மையிலேயே 2வது அல்லது 3வது முறையாக ஒரு நல்லிணக்கமாக மீண்டும் பலாலி போக்குவரத்து பாதையை விடுவித்திருந்தாலும் கூட ஆனால் அதற்கும் ஒரு நேர கட்டுப்பாட்டை விதித்திருக்கின்றது. இந்த நேர கட்டுப்பாடு என்பது மக்களுக்கு உண்மையிலேயே அது நல்ல சமிக்கையாக இல்லாமல் இருக்கின்றது போல இருக்கின்றது. உதாரணத்தை பார்க்கின்ற பொழுது 6 மணியிலிருந்து மாலை 6 மணி வரையும் ஒரு குறிப்பிட்ட இல்லை நேர எல்லையை குறிப்பிருப்பதை பற்றிய நிலைப்பாடு என்பது மக்களுக்கு உண்மையிலேயே அவருடைய சுதந்திரமான வாழ்விற்கு முன்னேற்றத்தை தராது என்றது போல் இருக்கின்றது. இப்படி இருக்கின்ற போது இலங்கை பொருளாதாரம் மிக சீர்குலைந்து இருக்கின்ற சூழ்நிலையிலே மீண்டும் ஒரு சிக்கலான விடயம் வந்திருக்கின்றது. விதிக்கப்பட்டுள்ள இந்த வரி என்பது மிக அதிகமாக மேலும் இருக்கின்ற இந்த காரணத்தால் பல நாடுகள் இதை பற்றிய கருத்தாடல்கள் விடயங்களை பரிமாறிக்கொள்கின்ற இந்த வழியிலே இலங்கையில் இருக்கின்ற இன்று இருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே இந்த வரி விதிப்பது மிக ஒரு இக்கட்டான நிலையை கொண்டு வர இருக்கின்றது. இந்த வரி விதிப்பினால் வரப்போகின்ற சிக்கல்களை எவ்வண்ணம் இந்த இலங்கை அரசாங்கம் எதிர்கொள்ளப் போகின்றது என்பதும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. அந்த வகையில் இதற்கான பொருளாதார ரீதியான வளர்ச்சிக்கு முன்னெடுக்க வேண்டிய சூழ்நிலைகளும் இருக்கின்றது. இதை உங்கள் பார்வையின் பக்கமாக நீங்கள் எப்படி பார்க்கணும்? இந்த அரசாங்கம் ஏற்கனவே பெரும் சிக்கல்களுக்குள் இருக்கிற இந்த சூழலில் அமெரிக்கா 44% வரி விதிப்பை இலங்கை மீது போடுவதன் மூலம் இலங்கைக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் குறைய போகிறது. இது ஏற்கனவே இலங்கையின் வெளிநாட்டு வருமானத்தில ஏற்பட்டிருக்கிற பாதிப்போட இது இன்னும் அதிக அளவு பாதிப்பை அது கொடுக்க போகிறது. நாங்கள் இதை என்னென்று பார்க்கலாம்னா தமிழ் மக்கள் இதுல அரசாங்கத்துக்கு கூடிய அளவு பங்களிக்கலாம் என்று நினைக்கிறேன். உதாரணத்துக்கு வெளிநாடுகளில் வாழ்ற தமிழர்கள் உள்நாடுகளில் போய் சின்ன சின்ன முதலீடுகளை போடுவதன் மூலம் இந்த அரசாங்கத்துக்கு கிடைக்கக்கூடிய வெளிநாட்டு செலாவணியை அவர்கள் ஓரளவுக்கு உதவி செய்யக்கூடும். இந்த மாதிரியான ஒரு சிக்கலான சூழல்ல நாங்கள் இன்னொன்றையும் பாசிட்டிவாகவும் பார்க்கலாம். உதாரணத்துக்கு இலங்கைக்கு வெளிநாட்டு செலாவணி நெருக்கடி வரும் பொழுது இந்தியா தான் உதவி செய்கிறது. இப்போ இந்தியாவுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது. இலங்கை அரசாங்கத்துக்கு இந்த தேசிய இன பிரச்சனையை நீங்கள் தீருங்கள், அப்பதான் உள்நாட்டு முதலீட்டுக்கான வாய்ப்புகள் திறக்கப்படும். எனவே நீங்கள் இந்த தேசிய இன பிரச்சனையை தீருங்கோன்னு சொல்லி இந்தியா மறைமுகமாக அழுத்தம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா இவர்கள் தங்களோட உற்பத்தி பொருட்களை இந்தியாவிலேயும் மற்றும் பல நாடுகள்லையும் அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் தவிர்த்த ஏனைய நாடுகள்ல சந்தைப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை இந்தியா இலங்கையோட சேர்ந்து அதை உதவி செய்தால் இலங்கை அந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்கொள்ள முடியும். எனவே தமிழ் அரசியல்வாதிகள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்திய அரசாங்கத்துக்கு சொல்லலாம், தேசிய இன பிரச்சனையை தீர்க்க சொல்லுங்கள். நாங்கள் தேசிய இன பிரச்சனையை அவர்கள் தீர்ப்பார்களா இருந்தால் நாங்கள் வெளிநாட்டில் வாழ்ற எங்களுடைய புலம்பியர் தமிழர்களை உள்நாட்டுக்கு முதலீடு செய்யும்படி நாங்கள் கோரலாம். எனவே இந்த தேசிய இன பிரச்சனையையும் வெளிநாட்டு செலாவணி பிரச்சனையும் ஒரு இணைச்சு ஒரு அரசியல் அழுத்தத்தை மேற்கொள்வதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு இது. தமிழ் அரசியல்வாதிகள் இந்த அரசாங்கம் இப்ப புலமுண்டுகிற எதிர்பார்ப்பை விட்டுட்டு
இந்தியாவோடும் இலங்கையோடும் ஒரு நெருக்கமான உறவை மேற்கொண்டு இந்தியாவுக்கு சொல்ல வேணும், தேசிய இன பிரச்சனையை தீர்க்கும்படி இலங்கை அரசாங்கத்துக்கு அழுத்தத்தை கொடுக்க சொல்லி, அதே நேரத்தில் இலங்கை அரசாங்கத்துக்கு சொல்ல நீங்கள் இந்த தேசிய இன பிரச்சனையை கதியில தீருங்கோ, வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் புலம்பியர் தமிழர்கள் உள்நாட்டில முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகளை திறவுங்கள், இவ்வாறான ஒரு அழுத்தங்களை போடுவதற்கான ஒரு நல்ல ஒரு சகுனம் இது. ஆனபடியால் இந்த ட்ரம்ப் ஒருவேளை எங்களுக்கு நல்லது செய்யறதுக்காகத்தான் இந்த வரியை விதிச்சாரோன்ற அளவுக்கு நாங்கள் இரண்ட உலக நாடுகள் பல அமெரிக்க உதவியால உள்நாட்டினுடைய வளங்களை அதிகளவு அபிவிருத்தி செய்யலை. இப்ப பல நாடுகள்ல இந்த கண் திறந்திருக்கு. இந்தியா கூட சொல்லுது, நாங்கள் அமெரிக்காவை நம்பி உள்நாட்டு உற்பத்திகளை கைவிட்டுட்டோம், நாங்கள் இனிமேல் அப்படி செய்ய இயலாது. ஐரோப்பிய நாடுகள்லையும் அந்த மாதிரியான ஒரு உணர்வு வந்திருக்குது. நாங்கள் சொந்த பொருளாதாரத்தை சொந்த காலில் நிற்கிறதுக்கான அளவுக்கு நாங்கள் வளப்படுத்தணும். எனவே இது ஒரு நல்ல மாற்றம். அதை ஆழமாக அவர்கள் புரிந்து கொண்டு இந்த பிரச்சனையை சாதகமான நிலைக்கு மாற்றுறதுக்கான வேலைகளை செய்யவும். தமிழரசியல் கட்சிகள் பார்வையாக நாங்கள் பார்க்கக்கூடிய இருந்தது. இப்பொழுது மோடி வந்த அந்த சந்தர்ப்பத்தில் அனைவருமாக கூடி நின்று மோடியை சந்தித்து பேச்சுவார்த்தைகள் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இது பார்ப்பதற்கு தமிழ் அரசியல் கட்சிகளின் போக்கு ஒரு சாலச்சிறந்தாக இருந்தாலும் கூட இந்த பயணமானது தொடராதா என்பது தெரியாது. அதற்கு மறுபக்கமாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இவர்களுடைய இந்த ஒற்றுமையானது நிலைக்குமா நிலைக்காதா என்பது கூட தெரியாது. உண்மையிலேயே இவர்கள் ஒற்றுமையாக இருப்பதுதான் மிக சிறப்பானது என்பது உங்களுடைய பார்வையாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இது பற்றிய மேலதிக பார்வையாக நீங்கள் இதை எண்ணுங்கள். இது ஒரு கவலைக்குரிய விஷயம். ஏனென்றா எங்களுடைய மக்கள் பெரிய போரை கடந்து வந்திருக்கிறது. 75 வருஷமாக அரசியல் உரிமைகளை பல்வேறு இழப்புகளுக்கு மத்தியில நடத்தியும் எதுவுமே சாத்தியமில்லாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இதை நாங்கள் வெறுமனே சிங்கள தலைமையில மட்டும் குறை சொல்லி இயலாது. தமிழ் அரசியல் தலைமைகளுக்கு மத்தியில காலத்துக்கு காலம் ஐக்கியம் இல்லாமல் போனதால தான் ஒன்றாக இணைந்து இலங்கை அரசாங்கத்துக்கோ அல்லது வெளிநாடுகளுக்கோ அழுத்தங்களை போட முடியாமல் இருந்தது. இன்றைக்கு இருக்கிற அரசியல் தலைவர்மாரும் வாக்கு அரசியல்ல இருக்கிறார்களே தவிர அந்த மக்களின் வாழ்க்கை தரத்தை பற்றிய இந்த கவலையும் அவர்களுக்கு இருக்கையில. இப்ப இலங்கை அரசாங்கம் சொல்லுது, எங்களோட நாடு பொருளாதார ரீதியாக மிகவும் மோசமா பாதிக்கப்பட்டிருக்கு, ஆனபடியா உள்நாட்டில வாழ்ற மக்கள் உணவு உற்பத்தியில தீவிரமாக ஈடுபட வேணும், உங்களுக்கு என்ன உதவி அரசாங்கம் செய்யலுமோ அதுகளெல்லாம் நாங்க செய்கிறோம், நீங்கள் உற்பத்தியில ஈடுபட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான உணவுகளை போதுமான அளவு உற்பத்தி செய்யுங்கோ, எங்களால இறக்குமதி செய்யலாது காசு இல்லையே. அப்ப இலங்கையில இருக்கிற தமிழ் அரசியல்வாதிகள் இந்த பிரச்சனையாலே அரசாங்கம் கவலை போறது அது நல்லதுதானே என்று யோசிக்கிறதோ இல்லையண்டா இந்த நாட்டு மக்கள் மிக மோசமான நெருக்கடி போய்க்குள்ள இன்னும் முருகல் அதிகரிக்க போகுது. எனவே எல்லா மக்களும் சேர்ந்து இந்த நாட்டின் பொருளாதாரத்தை நாங்கள் பலப்படுத்துவோம் வளர்ப்போம் என்ற மாதிரியான உணர்வோடு அரசியல்வாதிகள் இல்லை. அவர்கள் வெறுமனைய தேர்தலில் வெல்ற அரசியலை தான் செய்கிறார்களே தவிர வேறு எதுவும் இல்லை. இப்பொழுதுதான் தேசிய மக்கள் சக்தி அல்லது வெவ்வேறு சிங்கள அரசியல் கட்சிகள் தமிழ் பிரதேசங்களுக்குள்ள காலூண்டுக்குள்ளதான் இவர்கள் வெறுமனைய தமிழ் தேசியத்தை பேசி மக்களுடைய வாக்கு பெற முடியாத ஒரு சூழல் வருகிறது. என்னென்ன தமிழ் மக்கள் நினைக்கணும் தங்களுடைய பிரதேசங்கள் வளர்ச்சி அடையல, தங்களுடைய பிள்ளைகளின் கல்வி பாதிக்கப்பட்டிருக்கு, சுகாதாரம் பாதிக்கப்பட்டிருக்குது, போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்குது. இது எல்லாத்தையும் இவர்கள் பேசவில்லையே, அப்ப வேறு யாரோ பேசினோம், அப்ப அவையோட நோக்கி அவை திரும்பினோம். எனவே இப்பொழுது ஒரு நெருக்கடியான இந்த வெறுமனைய தமிழ் தேசியம் பேசி மக்களுடைய வாக்குகளை கொள்ளையடிக்கலாம் என்ற அந்த அரசியல் சூழல் இப்ப மாறிட்டு, எனவே இது ஒரு
நல்ல மாற்றத்துக்கான அறிகுறி தான் நாங்கள் யோசிக்கணும். நல்ல சிறப்பு. நாங்கள் பல விடயங்களை பேசியிருந்தாலும் கூட இந்த அரசியல் என்பது 2009 பின் அரசியல், தமிழ் மக்களின் அரசியல் வாழ்க்கை என்பது அரசியல் கதிரைகளுக்காக போட்டியிடும் ஒரு நிலையாக இருந்தது. நாங்கள் பார்க்கின்ற போது வேற்று இனத்தவர்கள் உண்மையிலேயே எந்த விடயத்திலும் அவர்கள் என்னதான் பிரச்சனை இருந்தாலும் ஒன்றாக சேர்ந்து நிற்கின்ற பக்கங்களை பார்க்கக்கூடிய இருந்தது. அந்த வகையிலே தமிழரசு கட்சிகள் இனி வருங்காலங்களில் எப்படி இணைந்து கொள்ளப் போகின்றார்கள், எவ்வளவு தூரம் ராஜதந்திரமாக இந்த நகர்வுகளை முன்னெடுக்கப் போகின்றார்கள் என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நாங்கள் வளமையாக தமிழ் ஊடாக கொண்டு வருவது நிச்சயமாகவே எல்லோரும் இணைந்திருப்பது பலம். அரசியல் கட்சிகள் உண்மையிலேயே தமிழ் மக்களின் எதிர்காலத்தை நோக்கி அவர்களின் பயணம் இருக்க வேண்டும். முதலில் தமிழ் மக்களுக்கான சுதந்திரமும் வாழ்க்கையும் கிடைக்க வேண்டும். அதன் பிறகு நீங்கள் அரசியல் உணமாக நடத்திக் கொள்ளலாம் என்பதை நாங்கள் அரசியல் ஆய்வுக்களத்திலே கூறியிருக்கணும். அந்த வகையிலே இந்த அரசியல் ஆய்வுக்களத்திலே இன்று நீங்கள் சிறப்பாக இணைந்திருக்கிட்டு நல்ல உறவுகளை நீங்கள் இதுவரை பார்த்தது அரசியல் ஆய்வுக்களம். அரசியல் ஆய்வுக்களத்தில் இணைந்து எங்களோடு தொடராக பயணித்து வருகின்றார் விஜயலிங்கம் ஐயா. எனக்கு இந்த வாய்ப்பை அடிக்கடி தருகின்ற STS தமிழ் டிவி நிறுவனத்துக்கும் உங்களுக்கும் மிக்க நன்றி, வணக்கம். மூத்த அரசியல் ஆய்வாளர் லண்டனிலிருந்து இந்த வழியிலே அரசியல் ஆய்வுக்களத்தோடு இணைந்துள்ள அனைவருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு அரசியல் ஆய்வுக்களத்தில் நன்றி, வணக்கம். இப்பொழுது இந்தியா என்ன செய்ய பார்க்குதுண்டா, இலங்கைக்கு பொருளாதார உதவிகளை செய்து கொண்டு அது மறைமுகமா இலங்கைக்கு சொல்லுது, இந்த தேசிய இனப்பிரச்சனையை நீங்க தீர்ப்பீங்களா இருந்தா நாங்கள் கூடுதலான உதவியை தமிழ்நாட்டோட பேசி அதுகளை செய்ய முடியும். எனவே ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறையை இந்தியா கடைபிடிக்க துவங்கி இருக்கு. தமிழ் அரசியல்வாதிகள் இந்த அரசாங்கம் இப்ப புலமுண்டு எதிர்பார்ப்பை விட்டுட்டு இந்தியாவோடும் இலங்கையோடும் ஒரு நெருக்கமான உறவை மேற்கொண்டு இந்தியாவுக்கு சொல்ல வேணும், தேசிய இன பிரச்சனையை தீர்க்கும்படி இலங்கை அரசாங்கத்துக்கு அழுத்தத்தை கொடுக்க சொல்லி, அதே நேரத்தில் இலங்கை அரசாங்கத்துக்கு சொல்ல நீங்கள் இந்த தேசிய இன பிரச்சனையை கதியில தீருங்கோ, வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் புலம்பியர் தமிழர்கள் உள்நாட்டில முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகளை திறவுங்கள், இவ்வாறான ஒரு அழுத்தங்களை போடுவதற்கான ஒரு நல்ல ஒரு சகுனம் இது. அரசியல் ஆய்வுக்களம் உண்மையோடு தமிழர்களின் உரிமை காக்க உரசிவிடும் தீக்குச்சி என தன்னை நிலைநிறுத்தி தமிழரின் அரசியல் பேசும் களமாக உங்களை தேடி வருகிறது அரசியல் ஆய்வுக்களம். அரசியல் ஆய்வுக்களம்.